எஞ்சிய நாளெல்லாம் இதயத்தில் சுமப்புகள் பெண் நாமதான். பெண்ணியம் போற்றுவோம். அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சர்வதேச மகளிர் தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி பெண்களை போற்றும் விதமாகவும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் நம்ம எல்லாருமே உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், எங்களுக்கு ஒரு நாளும் ஓய்வு வேணும்னு ரொம்ப போராடி தான் அந்த ஒரு நாள் ஓய்வையும் வாங்கினாங்களாம் பெண்கள். அதனால தான் அந்த பெண்கள் தினம் மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த ஒரு நாள் மட்டும் பெண்களை போற்றி பேசி எல்லாம் கொண்டாடினா போதுமா? ஐயா சொன்னாங்க ரொம்ப குறைச்சலான்னு அதோட தான் பெண்கள் வந்திருக்கணும். எத்தனை பேருக்கு வீட்டில் என்ன வேலையோ என்னன்னு தெரியல, அதனால தான் வேலையோ வேணுமோ அவங்களுக்கு. அதே மாதிரி ஈசன் பாதி உடம்பை பெண்ணுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க, அது உண்மைதான். ஆனா இப்ப எத்தனை பேர் பாதி உரிமையை தராங்க? உடம்பே வேணாமா, பாதி உடம்பை தர வேண்டாம், உரிமையை தந்தா போதும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். என்னவா கரெக்டா சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும், உங்களுக்காக தானே நான் பேசிட்டு இருக்கேன். கை தட்டுங்க நல்லா. பெண்களுக்கான பிரச்சனைகளையும் தாண்டி சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கின்ற பெண்கள் பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். சமூக செயல்பாடுகளில் ஆண்களுக்கு நாங்களும் தலைத்தவர்கள் அல்ல என்று நிரூபிக்கும் வகையில் எத்தனையோ பெண்கள் களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் பூமியில் வாழ்வதற்காக மட்டுமல்ல, ஆள்வதற்காகவும் தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு பாரதத்தின் அளவிலும் நம் தமிழ்நாட்டின் அளவிலும் நிரூபித்திருக்கிறோம். இந்திரா காந்தி அம்மையார், நம்ம இங்கே ஜெயலலிதா அம்மையார், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம ஆளுவதற்கும் உரியவர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறோம். வானத்தை வளர்க்க வேண்டும் என்பதெல்லாம் அவசியமில்லை. சம்பத்தையா சொன்னது மாதிரி சொல்லல, நான் இந்தியா ரிட்டையர்ட் நான் பிஏவா 4 வருஷம் 1.5 வருஷம் இருந்தேன். எழுதாமகிட்ட பிஏவா 3.5 வருஷம் இருந்துட்டேன். இந்தியாவில் நம்ம எப்படி வேணாலும் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குவார், பண்ணுக்குவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அந்த ஆளுமை, சிறந்த ஆளுமை யார் அப்படின்னு சொன்னால் ஜெயலலிதா. இந்த மாதிரி ஒரு ஆளுமையை பார்க்கவே முடியாது யாருமே. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண்மணி. யார் சொல்கிறாங்க? மோடிஜியே சொல்லியிருக்காரு, சக்தி வாய்ந்த பெண்மணி யாருன்னா ஜெயலலிதா தான் அப்படின்னு சொல்லி. அதுபோல் சொல்கிற பெண்கள் எல்லாம் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் இல்லாத உலகத்திலே ஆண்கள் இல்லாத எந்த பையன் ஒரு பாட்டு இருக்கு. இருவரும் சரிபாதி தான். ரெண்டுக்கும் ஒருத்தர் இல்லாம ஒருத்தரால இருக்க முடியாது, ஒருத்தர் இல்லாம ஒருத்தரால உருவாக்க முடியாது, எதுவுமே கிடையாதுதான். ஆனாலும் சக்தி பெருசு அப்படிங்கிறத ஆரம்பத்திலேருந்தே ஈசன்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கவங்க சக்தி தான் பெருசு அப்படிங்கிறது. இப்ப ஐயா சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மா கிட்ட வேலை பார்க்கறது கஷ்டங்கிறது அவங்க சொன்னதுனால நானும் ஒரு உதாரணம் சொல்றேன். என்னுடைய பிரதர் இல்லை, என் கணவனுடைய தம்பி ஐஏஎஸ் தான், கணேசன். அவங்க ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி, அவங்க ஃபர்ஸ்ட் சிஎம் ஆனப்போ அப்போ சொல்லுவாங்களாம், அவங்க பன்னீர்செல்வம் ஐஏஎஸ், கணேசன், இவங்க எல்லாரும். அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், கணேசன் நீங்கள் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே படுத்து தூங்கிடுங்க, நம்ம சோஃபாலே படுத்து தூங்குவாங்களாம். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு வருவாங்க, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பி 7:30 மணிக்கெல்லாம் அங்கே போயிடுவாங்க. இல்லை என்னன்னாக்கா, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம். என்னென்ன இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் நடக்கணுமோ, இதில் நடக்கணுமோ, சட்டத்தில் அத்தனையும் அவங்க ரெடியாக ஆக்கி வச்சுருப்பாங்க. அதனால நேரம், காலம், அந்த இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன சொன்னாலும் அதை கரெக்டாக செஞ்சு ஆகணும். அது நீங்கள் சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகம் வந்தது எனக்கு சொன்னது. அதே மாதிரி வானத்தை வளர்க்கணும், பூமியை தோண்டணும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. நம்ம அந்த பூமியை சேதப்படுத்தாமல் இருக்கணுங்கிறதுக்கு நிறைய இப்போ செடி மரங்கள் இதெல்லாம் நடணுங்கிறோம். அது எல்லாமும் சேர்ந்து பாருங்க, நிறைய பெண்கள் அமைப்புகள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் நிறைய செய்கிறாங்க. ஆனால் உங்களில் நிறைய அமைப்புகள்லாம் அந்த மாதிரி இருக்கா எனக்கு தெரியல. என்ஜிஓஸ் நிறைய பெண்கள் அமைப்பு தான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய செய்கிறாங்க. அதில்